Hello all. So in this video we are going to see the concept of arrays and escape sequence என்ன நம்ம பார்த்துடலாம். Okay, so what is an array? To store more than one variable in C. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா for that only we use arrays. ஓகேவா? So they refer to a group of a data items. So group of a data items, not only one, a group of a data items that shares a common name. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 10 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 டேட்டாஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த 10 டேட்டாக்குமே ஒரே காமன் நேம் தான். கிளியர்? ஸோ வித் சேம் டேட்டா டைப், அந்த 10 டேட்டாஸுமே சேம் டேட்டா டைப்பில் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வி கேன் ஆல்சோ ரெஃபர் தட் ஆஸ் அன் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், ஆக்சஸ்டு பை சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, ஸோ இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் அ பேர் ஆஃப் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ இங்கே நம்ம போடுறோம் இல்லையா, இப்போ இங்கே நம்ம போட்டிருக்கிறது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட் ஏஐ ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஐ ரோல் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏஐ அப்படின்ற ரோல் அந்த வேரியபிள் நேமில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இட் ஹாஸ் அ 10 ஸ்பேஸ், 10 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 10 வேல்யூஸ் நம்மளால இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், இன்ட் ஐ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு வாட் கைண்ட் ஆஃப் அன் ஏஜ் 34 அந்த மாதிரிலாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து இந்த அரேல வந்து இன்ட் ஏஐ ரோல் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் இட் மீன், நம்ம 10 வேல்யூஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0 வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் 8 7 4 அப்புறம் அப் டு, ஸோ அதே மாதிரி அப்படியே 10 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கமாஸில் செப்பரேட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ அந்த மாதிரி 10 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 10 வேல்யூஸோடைய இங்கே சப்ஸ்கிரிப்ட் பிகின்ஸ் வித் 0ன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இது என்னன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2. ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 10னா டோட்டலாக எத்தனை இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், 9 நம்பர் வரைக்கும் வரும். பட் 0 to 9ன்னு சொல்லும் போது எவ்வளோ இருக்கும், கவுண்ட் படி 10 வந்துடும். ஓகேவா? இப்போ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்கே 10 ஸ்பேசஸ்னால் 10 ஸ்பேசஸ் தான். பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0ல இருக்கிறதுனால 9ல முடியும் நான் சொல்கிறேன். நான் இங்கே 10 ஸ்பேஸ்ன்றதுனால. அப்படியே செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா கேரக்டர் டேட்டா டைப்பில் ஏசி ஸ்டூடெண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது டபுள் டைமென்ஷன் அரே. புரியுதா? டபுள் டைமென்ஷன் அரே. ஓகேவா? ஸோ நம்ம சொல்லும் போது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ரோஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபார் காலம். அதுக்காக அந்த மாதிரி கணக்கில் தான் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இதில் என்னன்னா இப்போ இங்கே 10ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10க்கு கம்மியாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. பட் we can't store more than 10. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் லென்த் நாட் மோர் தென் 10. ஏன்னா நாங்கள் 10ன்னு கொடுத்ததுனால 10. இன்கேஸ் அவங்க 15 கொடுத்துருக்காங்க இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். we can't exceed that number. clear? okay, so next is array can also be initialized. நம்ம வந்து வேரியபிள்ஸ்லேயே நம்ம பார்த்தோம், வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அரேவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா வெறும் இன்ட்டு ஏஐ ரோல் 10ன்னு மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஸ்பேஸோடைய நம்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கும்போதே அதுக்கான இனிஷியலைசேஷனும் நம்ம பக்கத்துலேயே கொடுத்துட்டோம்னா இட் வில் பி ஈஸி, ரைட்? ஸோ திஸ் இஸ் டன் பை ஆடிங் அன் ஈக்குவல் சைன். எஸ், இப்போ அதே பாருங்க, இன்ட்டு டேட்டா டைப் காமன் நேம் ஏஐ ரோல் நம்பர் வேரியபிள் நேம். ஸோ அது எவ்வளோ ஸ்பேஸில் இருக்கணும்னா 5 ஸ்பேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான வேல்யூஸையும் இங்கே கொடுத்துட்டாங்க. ஃப்ளார் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான 5 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 1001 1002 1003 அப் டு 1005 வரைக்கும் 5 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம
இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அரேவை இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 7 லைக் 0. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 0 இண்டெக்ஸ், திஸ் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் 1, திஸ் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் 2. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 இருக்கு இல்லையா? இது இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஒன்றும் மிஸ்டேக் இருக்காது. பட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா 4 ஸ்பேசஸ் அலாட் ஆயிருக்கும் இந்த விஷயத்துக்கு. ஓகேவா? 4 ஸ்பேசஸ் அலாட் ஆயிடுச்சு. இப்போது 3க்கான வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 4th ஸ்பேஸில் என்ன இருக்கும்? கார்பேஜ் வேல்யூஸ் உட்காந்துரும். ஓகே, 4th ஸ்பேஸில் என்ன இருக்கும்? கார்பேஜ் வேல்யூஸ் உட்காந்துரும். ஸோ அப்போ நம்ம எப்போ இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த கார்பேஜ் வேல்யூ தான் அந்த இடத்துல உட்காந்துக்கும். ஸோ இங்கே கேரக்டர் டேட்டா டைப்பில் இதே மாதிரி சிங்கிள் கேரக்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் கொட்டேஷனில் சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, ஸோ சிங்கிள் கேரக்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் கேரக்டர் நேற்று நம்ம படிக்கும் போதே நம்ம என்ன லைக் அது பார்க்கும் போதே நம்ம என்ன சொன்னோம்? null characterல தான் அது முடியணும். So it should ends with null character. Okay, so know that the null character is compulsory while initializing a string character by a character. Okay, yes. So character அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 6 ஸ்பேஸில் வந்து இங்கே டபுள் கொட்டேஷனில் ஒரே ஸ்ட்ரிங்காக மது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டபுள் டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. டபுள் டைமென்ஷனில் 4 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 4 rows and 4 columns. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, this 2, this. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், தேர்ட் ரோவில் தேர்ட் காலம், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் காலம் அப்படின்ற மாதிரி போய் சேவ் ஆகும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அரே கான்செப்ட். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்சஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த கேரக்டர் செட், கேரக்டர் செட் நம்ம பார்க்கும்போதே இந்த எஸ்கேப் சீக்வன்சஸில் இருக்க நிறைய விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். நல்னா பார்த்துருந்தோம், ஹாரிசான்டல் டேப் பார்த்துருந்தோம், வெர்டிக்கல் டேப் பார்த்துருந்தோம், ஃபார்ம் ஃபீடு, கேரேஜ் ரிட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து பேக் ஸ்லாஷ். ஸோ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்னென்னா கான்ஸ்டன்ட்ஸ் வந்து சம் கைண்ட் ஆஃப் அ கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் பிரிண்டபிள். பிரிண்ட் ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது அதோட சேர்த்து பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் நாட் டிஸ்பிளேட் ஆன் தி ஸ்க்ரீன் ஆர் இன் த பிரிண்டர் ஆர் இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்காது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் விஷயங்கள் தான் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி எஸ்கேப் சீக்வன்ஸ். அண்ட் அந்த எஸ்கேப் சீக்வெண்ட்டோட ASCII வேல்யூ அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ /0னா எதுக்கு? நல்லுக்கு. /A அலாரம். ஸோ /B வந்து பிளாங்க் ஸ்பேஸ். ஸோ இந்தந்த விஷயங்களுக்காக இந்தந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. I hope it is clear. See you in the next video. Thank you.